ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அழகே அழகு தொடர்கதையில் அழகு மலரும் பாக்கியராஜும் ரேவதி வீட்டுக்கு போகிறாங்க சுரேஷை பார்க்க. அங்கே போய் பார்த்து சுரேஷை கலாய்க்கிறாங்க. என்னடா மண்டையிலலாம் அடிபட்டுருக்குது, எப்படிரா விழுந்த, எப்படிரா அடிபட்டுச்சுன்னு கேட்குறாரு பாக்கியராஜ். அண்ணே, அதெல்லாம் ஒரு முறை தானே சொல்ல முடியும், அடிக்கடி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரேவதி சரி பேசிக்கிட்டே இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்னு போகிறாங்க. ரேவதி வேண்டாவா, காஃபிலாம் வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு அண்ணங்கிட்ட அப்படின்னு அவங்க தங்கச்சியை சொல்கிறாரு. அப்போது மலர் கேட்குறாங்க, பாத்தியா ரேவதி, உங்கள் தங்கச்சி 2 டம்ளர் காஃபி போடுறதுக்கு அவங்க அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாரு. ஆனால் நான் இவங்க வீட்டில் 50 காஃபி போடணும், எங்கேயாச்சும் கஷ்டம் இருந்ததா இவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன நீ அண்ணனை போய் இப்படி திட்டுறீங்கன்னு சுரேஷ் கேட்குறாரு. சுரேஷ், இவ என்னை இப்படி திட்டுறாளா, எல்லாம் வெளில தாண்டா மரியாதை, ரூமுக்குள்ளே பயங்கரமாக கேட்பாடா அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். அதுக்கு மலர் சொல்கிறாங்க, ஆமாண்டா சுரேஷ், நான் திட்டு வந்தேன் அவங்க அண்ணனை, ஆனால் தள்ளிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுரேஷை அழகுமதி அவங்க ரூமுக்குள்ளே கட்டில் தள்ளி விட்டுட்டாங்கங்க. அதுக்கு தான் காயம் அவருக்கு. அதுக்கப்புறம் மதி காலேஜுக்கு போயிருக்காங்க. மதி காலேஜுக்கு போனதும் சாயந்தரமா மதி வந்த பிறகு உன்னையும் மதியும் அப்பா வர சொன்னாருடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாரு. உடனே சுரேஷ், வேண்டாண்ணே, மதி எதுக்குண்ணே, இனிமேல் வேண்டாண்ணே நம்ம வீட்டுக்கு, அவள் வந்தால் சண்டையாக இருக்குதுண்ணேன்றாரு. அப்போ எங்கடா அனுப்ப முடியும்னா அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்றாரு. அது மாதிரிலாம் அனுப்ப முடியாதுடா சுரேஷ், தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிவிட்டு சாயந்தரமாக நீங்கள் 2 பேரும் வந்துருங்க வீட்டுக்கு, என் ஆஃபீஸ்க்காக நம்ம எல்லாம் சேர்ந்து போயிடலாம் அப்படின்ட்டு பாக்கியராஜ் சொல்கிறாரு. மதி காலேஜுக்கு போயிருக்காங்க. காலேஜுக்கு போன இடத்துல ஸ்டூடெண்ட் கிட்டலாம் எல்லாம் கும்பலாக பேசிகிட்டு இருக்கும்போது மதி சொல்கிறாங்க, எல்லாருமே நல்லா படிங்க, எக்ஸாம் வருது, சோஷியல் மீடியா செல்ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு படிங்கன்றாங்க. உடனே மாணவர்லாம் சொல்கிறாங்க, மேடம் நீங்களும் அடுத்த ப்ரொபோசர் மாதிரியே நீங்களும் பேசுகிறீங்க மற்றவங்க மாதிரியே அப்படின்றாங்க. அப்போ நான் ஸ்டூடெண்ட் கிட்ட ஜாலியாக தான் இருப்பேன், சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தில் சீரியஸாக இருப்பேன்ட்டு சொல்கிறாங்க. மதியை பார்க்க அவங்க அம்மா வந்திருக்காங்க காலேஜுக்கு. அவங்க அம்மா மதியை பார்த்ததும் அழுகுறாங்க. மதி, நீ எப்படி மதி இருக்கிற, நல்லா இருக்கிறியாம்மா, உன் மனசு கஷ்டமாக இருக்குதாம்மா, நீ எப்படிம்மா இருக்கிறேன்னு கேட்குறாங்க. உன்னை பற்றி தாம்மா எங்களுக்கு எல்லாம் கவலையும், உனக்கு பிடிச்சதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேம்மா, சாப்பிடுமான்றாங்க. அம்மா நான் நல்லா இருக்கேம்மா, நீ அழாதம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போல்டாக சமாளிப்பேம்மா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மதி அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அழகு மலர் அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்கங்க. என்னன்னா, அம்மா என்னம்மா தம்பிக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டியா, திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டியாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டி, ஒரு அலையன்ஸ் வந்தது, தம்பிக்கும் பிடிச்சிருந்தது, அதான் நான் இது பண்ணிட்டேன், பொண்ணு பார்க்க போகும்போது நீ வருவல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, என் தம்பிக்கு நான் வராமலையா, நான் கண்டிப்பாக வருவேம்மா அப்படின்றாங்க. இதை மலருடைய மாமியார் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்து போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வத்தி வைக்கிறாங்க. ஏங்க, வேலைலாம் அப்படியே கிடக்குதுங்க, இந்த மலர் இல்லைனா அவள் பாட்டுன்னு அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் சிரித்து பேசினுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மலரு இங்கே வா, எனக்கு சுடு தண்ணி கொஞ்சம் கொடு அப்படின்றாங்க. உடனே மலரும் வராங்க. என்ன மலரு, ஃபோன்லலாம் பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது மலர் சொல்கிறாங்க, எங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பொண்ணு பார்த்துருக்காங்களாம், ஒரு பொண்ணு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உன் தம்பி வேலைக்கு போகிறானா, நல்ல வேலைக்கு அப்படின்னு அவங்க மாமனார் கேட்குறாரு. அதுக்கு, ஏன் மாமா, அவன் நல்ல வேலை தான் செய்கிறான் இப்போ அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. இல்லைம்மா, கவர்மெண்ட் வேலை கூட கிடையாதே, எப்படி அவன் குடும்பம் நடத்துவான், பரவாயில்ல, நல்ல வேலை, நம்ம வீட்டு பொண்ணை நம்ம ஸ்ருதியை கேட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் மலரே அப்படின்றாங்க அவங்க மாமியார். உங்கள் அம்மா கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன், உடனே அசிங்கப்பட்டு போயிருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, இல்லையா அத்தை, நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஸ்ருதியை கேட்கணும் எண்ணமே இல்லையே அப்படின்றாங்க. உனக்கு தெரியாது மலரு, அவங்களுக்கெல்லாம் ஆசையாக தான் இருந்தாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. உடனே மலருக்கு கோவமாக வருதுங்க. நாளைக்கு இதனுடைய தொடர்ந்து பார்ப்போம். அதுவரையும் காத்திருப்போம். நன்றி, பாய், மீண்டும் தொடர்க.